ஓம் சாய்ராம். நரசிம்ம சுவாமிஜி எழுதிய ஸ்ரீ சாயிபாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்திலிருந்து கடந்த காலம் பற்றி ஸ்ரீ சாயிபாபா என்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராவ் சாஹிப் யஷ்வந்த் ராவ் கால்வங்கர் 1917 ஸ்ரீ சாயிபாபாவிடம் சென்றார். ஸ்ரீ சாயிபாபா அவருடைய சிரத்தின் மீது தம் கையை வைத்து அவரை மெய்மறந்த இன்ப நிலையில் ஆழ்த்தி கூறினார், முந்தைய பிறவிகளில் நாணயமும் தூய்மையும் பெற்றிருந்தவர் இவர். ஆகையால் இவரை இப்போதுள்ள தாயாரின் வயிற்றில் தோற்றுவித்தேன். அந்த நற்பண்புகள் இப்பொழுதும் இவரிடம் உள்ளன. அடுத்து ஸ்ரீ சாயிபாபா கல்யாண் டி.ஏ. கார்னிக் என்பவரிடம், நான் உன்னை 2000 ஆண்டுகளாக அறிவேன். நீ எப்போதும் பிடிவாதக்காரன், விஷமங்கள் செய்பவன் என்றார். அடுத்த தலைப்பு, தூக்கிலிடுபவன் பழிவாங்கும் குணத்தினால் மறுபிறவி, அடுத்த பிறவியில் பலன்களை அனுபவித்தல் என்ற தலைப்பில் பார்க்கலாம். ஷீரடியில் தாக்கியாவுக்கு அருகில் ஒரு பார்வையில்லா மனிதன் வசித்து வந்தான். அவன் கொல்லப்பட்டு விட்டான். கொலையாளியை தூக்கிலிடும்படி கிராம அதிகாரிகளால் விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ஒரு தூக்கிலிடுபவன் நிறைவேற்றினான். ஆனால் அவன் அவ்வாறு செய்தது கொலையாளியின் மேல் அவனுக்கு ஏற்கனவே இருந்த துவேஷம், பகை காரணமாக. ஆதலால் தூக்கிலிடப்பட்ட மனிதன் தூக்கிலிட்டவனுடைய மகனாக பிறந்தான். அடுத்தது நானா சாந்தோர்கர். சாந்தோர்கர் ஸ்ரீ சாயிபாபாவிடம், என்னை ஏன் வரவழைத்தீர்கள் என்று வினவினார். ஸ்ரீ சாயிபாபா, ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றனர். நான் அவர்களுக்கு சொல்லி அனுப்புவதில்லை. நீரும் நானும் 4 ஜென்மங்களாக நெருங்கிய தொடர்பு உள்ளவர்கள். நீர் அதை அறிய மாட்டீர். ஆனால் நான் அறிவேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே வந்து போய் கொண்டிரும் என்று ஸ்ரீ சாய்பாபா கூறினார். அடுத்தது காகேஷ்யா அல்லது பிஷ்யா. ஸ்ரீ சாயிபாபா, அவன் ஒரு ரோகில்லாவாக இருந்தான். என் அத்தை பாட்டியை மணந்து இறந்து போனான். இப்போது உள்ள தாயின் கர்ப்பத்தில் அவனை ஜனிக்க செய்தேன் என்று கூறினார். ஓம் சாய்ராம்.